ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு அனதர் நியூ vlog. ஸோ இந்த vlog பார்த்துட்டிங்கன்னா நான் ஆற்றல் எஸ்டிகே பாடுறா நாங்கள்லாம் வீடியோ எடிட் பண்ணிருக்கோம் நம்ம. ஸோ இந்த vlog நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஏற்கனவே அந்த vlog பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூவி போகிறோம். ஸோ இந்த மூவி vlog என்ன மூவி போகிறோம்னா தேவாரா மூவி போகிறோம். 6:30 ஷோ. ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மணிக்கிட்ட ஆகும் போது. ஸோ நாங்கள் இப்போ தான் உட்காந்து எடிட் பண்ணிட்டுருக்கோம் அந்த vlog-ஐ. ஹலோ கைஸ், எடிட்டிங் போயிட்டுருக்கு, நீங்களே பாருங்கள். வணக்கம்ல மாப்பிள்ள, தேனியிலேருந்து. ஸோ கண்டினியூ பண்ணுற vlog-ஐ நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ ஹாய் கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ vlog திரும்ப கண்டினியூ பண்ணுறோம். இப்போ வந்து கைஸ் நாங்கள் எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். என்ன வீடியோனா, நாங்கள் இந்த நைட் வித் ஹோமிஸ்னு ஒரு வீடியோ போட்டோம் பாருங்க. அந்த வீடியோ தான் இப்போ எடிட் பண்ணிருந்தோம். கிட்டத்தட்ட 4 hours ஆச்சு கைஸ். 40 minutes ஆன கிளிப்பை வந்து நாங்கள் 15 நிமிஷத்துக்கு ட்ரிம் பண்ணி கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி இப்போதான் அப்லோட் செட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் படத்துக்கு போகிறோம் கைஸ், தேவாரா படம். தருண் கூட இங்கே உட்காந்துருக்காரு. நீங்க அந்த vlog எப்பவுமே ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. ஸோ பார்த்துருந்தா எப்படி இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் அடுத்த ஏதாச்சும் vlog வேணும்னா கூட சொல்லுங்க. அடுத்த vlog-க்கு என்ன மாதிரி ஒரு டைட்டில் வரணும் சொல்லுங்க. எங்க டீம் உங்களுக்காக ஒர்க் பண்ணி அடுத்த vlog வந்து எடுத்து போடுறோம். ஸோ இப்போ வந்து நாங்க படத்துக்கு பலாசோ போயிட்டு இருக்கோம். ஸோ அங்க போயிட்டு vlog கண்டினியூ பண்றேன். இப்போ பாத்துட்டீங்கன்னா ஒரு ட்ரைபாட்ல எடுத்துட்டு போக முடியாது உள்ள, ஏன்னா உள்ள படத்தை அமைதியா இருக்கணும் நினைப்பாங்க. ஆனா பாத்துட்டீங்கன்னா நம்ம மைக் மீட்டிங் பண்ண போறோம். இப்போ நான் பேசுறோம் மைக் வேணா, மைக் எங்க இருக்கு நீங்க தேடுவீங்க. எல்லாரும் இங்க ஆஃப் பண்ண சொல்றாங்க. மைக் இங்க இருக்குது. ஏன் தம்பி என்ன கேட்டா லெஸ்பியன் சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்லிட்டு மைக் வந்து எடுத்து அவரே எழுதிருக்காங்க. என்ன பண்றோம் உங்களுக்காக தான், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கைஸ், நாங்கள் இங்கே இது வந்துட்டோம், ஃபோரம் மால் வந்துட்டோம் கைஸ். ஃபுட் கோர்ட் தாண்டி பார்க்கிங் தாண்டி இப்போ படத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6:31 ஆயிடுச்சு. படம் ஆல்ரெடி லேட் நாங்கள் வந்தது. இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தன் வரான். அவன் எங்கே ஜூம் வைக்க முடியுமாடா அவனுக்கு? அவன் தான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கைஸ். பாவம் ஒரு 2 கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்காங்க கைஸ். அந்த கதை உங்களுக்கு நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் படம் முடிச்சதுக்கப்புறம். ஸோ இப்போ படத்துக்கு போகலாம் வாங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மாலுக்குள்ள என்டர் ஆகிட்டோம். எங்கடா பைக் உள்ள வச்சுருக்கோம். ஸோ உள்ள என்டர் ஆகிட்டோம். ஸோ உள்ள என்டர் ஃபர்ஸ்ட் திங் வந்து பண்ணுறது பொண்ணு கடிக்கிறது. அது வந்து கேர்ள்ஸ் இது. ஸோ நம்ம பாய்ஸ் இது அங்கே இருக்கு, ஃப்ரெண்டில் இருக்கு. ஆட்ட லாபம் இருக்கா? போயிட்டு வரலாம், போயிட்டு சும்மா வாடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு போடா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. కొండ మీద నుంచి సముద్రాన్ని కావలి కాసేవాళ్ళం. శత్రువుల రక్తంతో 100 సార్లు ఎరుపెక్కిన ఈ సముద్రానికి సాక్ష్యంగా ఈ చోటు ఎర్ర సముద్రమయ్యింది. Hey, I've seen this one. This is a classic. உண்மையில் எடுக்கிறாங்க. நீ பேசுற அவஸ்து. அதாவது பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து தேவரா படம் பார்த்தோம்.
படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பார்த்தோம். மேன் ஆஃப் என்னது மேன் ஆஃப் தி ஆக்சுவலி என்டிஆர், நந்தமுரி, தாரக ராமராஜன். அவன் பேர் என்ன? என்டிஆர் ஃபுல் நேம் என்ன? நந்தமுரி தாரக ராமராஜன். தெரியலடா. யாரு யாரு? அதோ வைகுந்த், அமீது, அப்புறம் ஹரிஷ், சுதுஸ்ரீ. கேமரா பார்த்து அழகா சிரியா, அழகா சிரிக்க சுது. அப்படியே மார்க் பண்ணு கேமரா. ஆட்டு வீட்டுல நீ முட்டி போட்டு பெட்ல உட்காந்துல அப்புறம் வந்து நம்ம கூட வந்து இன்னொருத்தர் வந்திருக்காரு, எல்லாருக்குமே தெரியும், குட்டைய ஆற்றல். அவர் வந்திருக்காரு. ஃபயாஸ் வந்து ஒரு ஆன்டி பக்கத்துல ஃபயாஸ் வந்து ஒரு கேட்கும்ல, கேக்குமா? ஃபயாஸ் வந்து ஒரு ஆன்டி பக்கத்துல உட்காந்துருந்தா. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆச்சுன்னா வந்து நடுவில் வந்து தலைவனுக்கு டஸ்ட் அலர்ஜி. இப்போ கோல்ட்லாம் வந்துருச்சு, அதனால தும்மிக்கிட்டே இருந்தான் என் வீட்லயே. இப்போ வந்து கரெக்டா அந்த ஆன்டி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது நல்லா ஒரு சம சீன் போயிட்டு இருந்தது. அவங்க வாய்ஸ் போலந்து பார்த்துட்டு இருந்தாங்க. தலைவன் பக்கத்துல வந்து மூக்குள்ளதான் போயிடுச்சு. ஆடு தும்முனா அவங்கள பார்த்து. அப்போ மூணுதான் மூக்க சாரி புடைய வச்சுட்டு தொடக்கவே இல்லை. இப்போ இவங்களும் போறாரு பக்கத்துல வைக்கும் வேற போய் உட்காந்துட்டு இருக்கிறான். இப்ப கூட பரவாயில்ல, ஃபயாஸ் தான் வந்து தும்முனா. இப்போ வைகுந்த் வர ஆண்டி பக்கத்துல உட்காந்தா. அவன் வேற வைகுந்த் வர சைலண்டா போடுவாங்க. அந்த ஆண்டி மூக்க பொறிச்சிட்டு வெளியே ஓடி போவோம் ஸ்கிரீனை விட்டு. கரெக்டா பிஜிஎம் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா பேசுறது? என்ன பேசுறது? இப்ப நம்ம பக்கத்துல அங்க ஒரு தொக்கான் இருக்கான் பாருங்க. அவனுக்கு வந்து ஆள் இருக்கு, ஆனா ஊர் ஃபுல்லா ஆள் இல்லன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். அவன் மூஞ்சிய காமிங்க, அவன் மூஞ்சிய பாருங்க. அவன் ஆளு மூஞ்சி நாங்க எடுத்து போடுறோம், அத பாருங்க. என்ன ஷேவ் பண்ண திரும்ப என்னெல்லாம் திரும்ப போதுண்டா, அது பேசுறா. அப்படியே அங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தருண் தருண் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவன் பாரு, அவனை பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ அவுட்ஃபிட் கம்மி, வைகுந்த் அவுட்ஃபிட் கம்மி. அதாவது இந்த அவுட்ஃபிட் ஒண்ணு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, சட்டை போட்டு அதுக்கு மேல ஏதோ பொம்பளை மாதிரி வந்து போட்டு வந்து ஜம்பரா, ஜம்பரு, ஸ்டாண்ட்-அப், சிட்-டவுன்லாம் சொல்றானுங்க. அந்த மாதிரி ஏதோ அவுட்ஃபிட் பாத்தீங்கன்னா தலைவர் பீஸா ஹட்டுக்குலாம் இந்த அவுட்ஃபிட் போட்டு போயிருக்காரு. இப்போ அங்க ஸ்கிரீன்ல தெரியுறது வைகுந்த். దేవరాసంలోకి రెండేళ్లు గడిచిపోయింటాయి. యాదగిరి లేకపోయేసరికి యాడనో భయం సన్నగిల్లినాది. సొర లెక్క బతికిన படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க 10 செகண்டுக்கு மேலே வீடியோ எடுத்தால் நம்ம சேனலில் காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு அப்புறமா விளாக் இருக்கும். பாருங்க பாருங்க என்ன பண்ணுறாங்க, பார்க்குறான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. வீட்டில் போய் பார்க்குறது, வீட்டில் போய் ஸ்டோரி போடுறா. ஓகே, நீ எதுக்கு ஸ்டோரி போடுற? முடிஞ்சிச்சு கேஸ். தேவாரா பயங்கரம் கேஸ். தேவாரா அதோட ரிவ்யூ எல்லாரும் சொல்லுவாங்க. இல்லடா ரிவ்யூடா டிபிக்கல் தெலுங்கு படம். எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாது. பரவாயில்ல, ஏதோ இருந்துச்சு. சொல்லுங்கடா, இவனுங்கெல்லாம் ரொம்ப தண்ணி வந்துருச்சு. லாஸ்ட் சீன்ல பார்க்கும்போது ஹீரோ செட்டாரு, இதெல்லாம் அழுத்தாங்க. சுறா வச்சு ரைடு போனாரு பாருங்களேன். அதான் ஹார்ஸ் ரைடிங் போற மாதிரி சுறா வச்சு கடல்ல போறாரு.
இதுதான் இவர்தான் டிக்கெட் புக் பண்ணாரு புக் பண்ணதுக்கு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்க சொல்லுங்க என்டிஆர் அப்பா சாமி சொல்லுங்க ப்ரோ உங்க ரிவ்யூ சொல்லுங்க நான் சொல்லிட்டேன் அந்த தேவரா அது ஒரு வாட்டி பாடுங்களேன் அந்த ஜான்வி கபூருக்காக ஒரு வாட்டி ஹரிஷ் நல்லா ஒரு வீடியோ எடுத்தா அந்த வீடியோ காமிடா டேய் பாருங்க ஜான்வி கபூர் மட்டும் ஜூம் பண்ணி வீடியோ எடுத்திருக்கான் அந்த கிளிப் நாங்க போடுறோம் கைஸ் அவன் எப்படி சொல்லிட்டே வீடியோ எடுக்கான் வந்து நைட் யூஸ் பண்ணியிருப்பான் அந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் எடுத்து இந்த மாதிரி 1 இல்ல 2 இல்ல 4-5 வச்சிருக்கான் எல்லா படத்துக்கும் இப்படிதான் எடுத்து வைப்பான் ஊவல ஊவர தேவாரா ஊவா தலைவரே செத்த பையல மூஞ்சி மோரியம் அந்த பாட்டு இந்தியன் வந்த பாட்டு மாதிரியே இல்ல ஊவர ஊவர தேவாரா கம்பேர் நீ அப்படி வரியா ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சிருச்சு நான் இப்போ சாட வெளில போகிறோம் சம்பவம் முடிச்சாச்சு கைஸ் உடனேயோட ஒரு தட்டி மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ ஆயிரத்தி டென்ஷன்ல இருக்கு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க படம் எப்படி இருந்துச்சு தருண்? அதாவது பாத்தீங்கன்னா தேவரா ஐமேக்ஸ்ல பார்த்தோம். யாராவது பாத்தீங்கன்னா படம் போறதா இருந்தீங்கன்னா ஐமேக்ஸ்ல மட்டும் பாருங்க, வேற எதுலயும் பாத்துறாதீங்க. அப்புறம் அதுல பாக்குறதுக்கே போர் அடிச்சுது. விஷுவல்ஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு சொல்லணும்னா. லாஜிக்கே எதிர்பார்த்துலாம் போறீங்க, மண்டையை கழிச்சு வச்சுதான் உள்ள பார்த்து பாக்குவாங்க. அப்புறம் என்டிஆர் ஓகே, வழக்கம் போல என்டிஆர் மாஸ் கட்டிட்டாரு டான்ஸ்ல எல்லாத்தையும். படம் மட்டும் ஜான்வி கபூர் அது தெரிஞ்ச விஷயம் தான், ஃபுல்லா பிளாஸ்டிக் தான், என்ன பண்ண முடியும். அப்புறம் வேற யார் இந்த படத்துல ஒரு 200 சேஃப் அலி கான் இருக்கான். அவன் வந்து வழக்கம் போல மொக்கையா நடிச்சான், அவன் நடிப்பே தெரியாது அவனுக்கு. வேற யார் இருக்கா? படம் ஓகே, கோ அவுட் போய் ஒரு தடவை பார்க்கலாம். அந்த பிஜிஎம் வாங்க அல்டி பிளாக் பஸ்டர் அப்படி எப்படின்னு சொன்னாங்கன்னா அது காரணம் ஒரே காரணம் அனிருத் தான். ஒரே பிஜிஎம் தான், ஆனா வேரியேஷனா போட்டு தள்ளிட்டாப்ல. என்னது ஆயுத பூஜைக்கும் அதே தான் வரும், அதே பிஜிஎம் தான் வரும். அப்புறம் வேற என்னத்துக்கு வரும், அவங்க பையன் இன்ட்ரோ, அவங்க அப்பா இன்ட்ரோ. அப்புறம் வந்து விஜய்லாம் காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. சுறா படத்துலாம் காப்பி பண்ணிட்டு இன்ட்ரோ சீனே வந்து சுறா படத்துல விஜய் எப்படி வருவாரு கடல்ல இருந்து, அந்த மாதிரி இதுலயும் வந்து என்டிஆர் வருவாரு. என்ன சொல்ற, அவ்வளவுதான். புரியலடா எதுல வந்து அவன் பையனே வந்து அவங்க அப்பாவை குத்துனா, அது மட்டும் புரியல. அதுதான் நீ பார்ட் 2 அதுக்கு வெயிட் அதான் பார்ட் 2ல பாருங்க. அது பார்ட் 2 வெயிட் பண்ணுவோம் கைஸ், வெயிட் பண்ணுவோம். அதுல அனிருத்தா பாட்டு போடணும், ஜான்வி கபூர் தான் டான்ஸ் ஆடணும்.